அந்த ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. மேலூர் மேலூர் சொல்லக்கொள்ள கைத்தட்டல். இதுக்கு தட்டுங்க கொஞ்சம். அதே மாதிரி டெய்லி எசென்ஷியல்ஸ், ஷாம்பு, ஆயில், டூத் பேஸ்ட்டு, பல்பொடி எல்லாம் 5க்கு வந்துருச்சு. அதே மாதிரி நெய், வெண்ணெய், பாத்திரம் வீட்டுக்கு வாங்குகிறோம். நம்ம ஊரில் பெரிய பழக்கம் அது, எனக்கு நல்லா தெரியும். விருதுநகரில் இங்கே செட்டிநாட்டிலலாம் திருப்பி திருப்பி சொல்லி காட்டுவாங்க. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா சீதனமாக அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கி ஒரு ரூமில் அடுக்கி வந்தவங்கள பார்க்க சொல்லுவாங்க. பாருங்கள் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம். நிஜமா இல்லையா? தேங்க்யூ மேலூர். 12லேருந்து 5% வந்துருச்சு. நல்லா நான் சீதனம் கொடுங்கன்னு சொல்ல, மீடியாக்காரங்க இருக்காங்க. நானும் ஒரு பெண்ணு தான். ஆனால் இப்போது ஒரு பொருள் வாங்க போனோம்னா இன்றைக்கி மனசார சரி நம்ம கவர்மெண்ட்டு எடுத்துக்கிறதுல பணம் நம்ம கையில் கொஞ்சம் இருக்குது, இவ்வளோ வாங்கணும்னு நினச்சா இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக வாங்கலான்ற அந்த தன்மை வரும் மனசுலேருந்து தான் இதை எடுத்து நான் சொல்கிறேன். இதனால் வீட்டு பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் ஒரு பெரிய ஒரு அரசியலாகவே பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வரி, நீங்கள் கட்டுற ப்ரீமியம் மேலே வரி. ஜிஎஸ்டி வந்த பிறகு வந்த விஷயம் இல்லை அது. ஜிஎஸ்டிக்கு முன்னாடியிலேருந்தே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மேலே டேக்ஸ் இருந்துச்சு. ஆனால் அரசியல்னால் என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம். பார்லிமெண்ட்டில் வந்து ஓ மோடி ஐயா நீங்கள் எப்படி இதை அவராக கொண்டு வந்தார். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருந்துச்சுங்க முன்னாடி. நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியை முதல்ல எடுத்துகிட்டு வரும்போது எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த 5க்குள்ளே இதில் போடணும்னு போட்டுக்கிட்டாங்க. சரி, கோவிட் வந்துச்சு போயிடுத்து. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ்னால பல பேருக்கு வந்த கஷ்டங்களை மனசில் வச்சுக்கிட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மேலே இருக்கிற ஜிஎஸ்டியை குறைங்க அப்படின்னு சொன்னோம். ரைட், அதை இன்னைக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவலாவோ இல்லை உங்கள் குடும்பத்தில் ஃப்ளோட்டர்ன்ற வார்த்தை போடுவாங்க இன்சூரன்ஸ்காரங்க. இங்கே இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்தால் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு இன்சூரன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம், டேக்ஸை. ஸோ இப்படி ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம பார்த்துட்டு போனோம்னா, காரு, நாங்கள் ரொம்ப தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம அதை பற்றி பேசுகிறதுல நம்ம கூச்சமே இல்லாமல் சொல்லணும். சின்ன டிவி இருக்குதுன்னா கொஞ்சம் பெரிய டிவி வாங்க ஆசைப்படுறவங்க, தப்பு என்ன? சின்ன கார் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய காரை வாங்கலாம்னு நினைக்கிறோம், அதில் தப்பு என்னங்க? அதுக்கெல்லாம் இவ்வளோ வரி போடுறீங்களே. காரு, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் 28லேருந்து 18க்கு வந்துருச்சு. ஸோ மிடில் கிளாஸ்க்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் பார்த்து 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 குறைக்க சொன்னது மோடி ஐயா. 5 கேட்டகரி சொன்னார் என்கிட்ட பேசும்போது. அவ்வளோ விவரமாக சொல்லாட்டினாலும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள பார்த்துக்கணும், ஜிஎஸ்டியை சிம்பிளிஃபை பண்ணணும், எம்எஸ்எம்இ கஷ்டப்படுறாங்க. அதனால் அவர் குத்து மதிப்பாக அவர் சொன்னதை கேட்டுட்டு வந்துட்டு நாங்கள் 5 கேட்டகரியை பார்த்தோம். ஏழை குடும்பங்கள், மிடில் கிளாஸ் குடும்பங்கள், அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் மிடில் கிளாஸ். இப்போ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டுட்டு நல்ல முன்னேற்றம் அடைந்த டிஸ்ட்ரிக்ட் மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை கூட எடுத்துகிட்டு வரணும்னு அதுக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு பேர் கொடுத்து நம்ம விருதுநகர், ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். மீதி மாவட்டங்கள் போல் அதுவும் நல்லா உயரணும்னு தான் அதுக்கு நல்ல ஒரு அட்டென்ஷன் 4-5 வருஷமாக நானே ஒரு 3 தடவை வந்து ரிவ்யூ எடுத்தேன். அந்த மாதிரி ஆஸ்பிரேஷனல் இப்போ இருக்கிற நிலைமையை விட நல்ல நிலைமைக்கு முன்னேறணும்னு கோருவது ஆஸ்பிரேஷனல். ஸோ ஏழை மிடில் கிளாஸ் குடும்பங்கள், ஆஸ்பிரேஷனல் குட்ஸ், அதெல்லாம் தான் அந்த சிமெண்ட்டுக்கு, காரு, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் அந்த ஆஸ்பிரேஷனல் ஆஸ்பெக்ட். 3வது விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இத்தனை நாள் வரைக்கும் ஏன் விவசாயி பயன்படுத்துகிறாருன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியும். 1, இந்த சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகணும். 2, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் டியூவல் யூஸ்னுவாங்க.
விவசாயி இல்லாதவர்களும் யூஸ் பண்ணுவாங்க அதே பொருளை. உதாரணத்துக்கு ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷனுக்கு போடுற பைப்ஸ் இப்போ வரைக்கும் வேறு யாரெல்லாமோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போவும் வேறு யாரெல்லாமோ யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் விவசாயிக்கு மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் அதை குறைக்கணும்னு விவசாயி பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்லேருந்து இதர கருவிகளுக்கு எல்லாவற்றிற்கும் கூட 5க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் டேக்ஸ். இட் வாஸ் சம்வேர் அட் 12. ஸோ 3வது கேட்டகரி விவசாயி. 4வது கேட்டகரி MSME, சிறு குறு தொழில். அவங்களுக்கு வேணுங்கிற ரா மெட்டீரியல் ஹை டேக்ஸில் இருக்குது, ஆனால் அவங்க ப்ராடக்ட் 5ல் போகுது இல்லை லோ டேக்ஸில் போகுது. அதனால் அந்த 12லேருந்து 5க்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை சரி கட்டுறதுக்கு தான் ரீஃபண்டு கொடுக்குறோம். இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருங்கிறோம். அங்கே ஹையாக இருக்குது, இங்கே லோவாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு முழுமையாக அதை வசூலிக்க போக முடியாமல் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம ரீஃபண்டு கொடுத்து சரி கட்டுறோம். அந்த ரீஃபண்டு மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ரொம்ப நாள் ஆகுது, பணம் முடங்கி போகுது. ஸோ ஃபைனலாக 4 சொல்லிட்டேன். 5வது, இந்த நாட்டுக்கு முன்னேற்றம் ஃபாஸ்ட் ஆகணும்னா எந்தெந்த செக்டருக்கு நம்ம உதவணும். இந்த மாதிரி ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய தொழில்கள் இல்லை சிறு குறு தொழில்கள். ஏன்னா 40% ஆஃப் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ், பர்டிகுலர்லி என்ஜினியரிங் குட்ஸ் பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில் மூலமாக தான் வருது, MSME மூலமாக தான் வருது. இந்த 5 கேட்டகரியை வச்சுட்டு ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒன்றா பார்த்துட்டு எதை குறைக்கணும், எந்த அளவுக்கு குறைக்கணும் அப்படின்ற எக்ஸசைஸ் தான் கடந்த 8 மாதமாக இன்டென்சிவாக நாங்கள் பண்ண எக்ஸசைஸ். 8 மாதத்துக்கு முன்னாடி என்னை பிரதமர் ஐயா கூப்பிட்டு சொன்னார், நீ ஜிஎஸ்டியை ஒரு முறை நல்லா பாரு, சிம்பிளிஃபை பண்ணு. சரிங்க. அதே மாதிரி பட்ஜெட் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது February மாதம் என்ன அந்த வேலை நடந்துகிட்ருக்கா, ஏன்னா அந்த ஜிஎஸ்டி விஷயம் பட்ஜெட்டில் வராது, அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கார். மே மாதம் அதை முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ப்ரீஃபாக அவங்களுக்கு கொடுக்குற விஷயம். சரி, ஜிஎஸ்டிக்கு எடுத்துகிட்டு போ. அதுக்கப்புறம் தான் அதை முதல் முறையாக சரியாக எல்லா குரூப்பும் போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நம்ம போனோம். இதனால் என்ன ஆயிடுச்சுங்க, இதில் வரக்கூடிய பெனிஃபிட் என்னன்றதை எடுத்து சொல்கிறோம். சரி, ரேட்டை மாத்திரம் குறைச்சோமா, 4 இருந்தது 2 பண்ணோமா, அதோடு நிறுத்தலைங்க. பணம் முடங்கி போயிடுது, எங்களுக்கு நீங்கள் ரீஃபண்ட் கொடுக்கறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகுது. இது ஒரு குறை இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போது இந்த சிஸ்டம், இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வர சிஸ்டம் மூலமாக 90% ரீஃபண்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நீங்கள் வெயிட்டே பண்ண வேண்டாம், யார் மூலமாக அப்ளிகேஷன் போட வேண்டாம், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்ட் 100 ரூபான்னா 90 ரூபா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வந்துடும். 10% தான், 100க்கு 10 ரூபா தான் வச்சு அதில் வேறு ஏதாவது குறை நிறைகள் இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்புறம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பணம் முடக்கம்ன்ற அந்த கவலை இனிமேல் இருக்காது. அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ண வரீங்களா, என்னங்க ஒரு பேப்பர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் 4 பேப்பர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் எங்கள் இடத்துக்கு வராங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, போகிறாங்க, சீக்கிரத்தில் முடிவடைய மாட்டேங்குது, எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ கிடைக்கும்ன்ற அந்த கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். யூ கேன் மூவ் ஆன். இஸ் தேர் நெக்ஸ்ட் ஒன்? இது ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வரியெல்லாம் சரியான சமயத்தில் சரி அமௌண்ட் வந்துருச்சுன்னா நாட்டுக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சுன்றத ஒரு உதாரணமாக சொல்கிறோம். 144 வந்தே பாரத் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஏர்போர்ட்ஸ் 10 இருந்துச்சுன்னா இப்போ 20 ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு நம்பர். அதே மாதிரி 60% நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரோட்வேஸில், ஹைவேஸ் கட்டடம். 25 கோடிக்கு மேலே மக்கள் ஏழ்மையிலிருந்து நீக்கப்பட்டு வெளி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்க ஒரு லோவர் எண்ட் ஆஃப் மிடில் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. ஏழ்மையில் இனிமேல் அவங்க இருக்க மாட்டாங்க. 25 கோடி மக்கள்.
அந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவோ இல்லை அவங்களுக்கு டைரெக்டாக டிபிடி மூலமாக பணம் போகிறதோ எல்லாம் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி 350 தான் இருந்துச்சு 2013-14. அவங்க இன்றைக்கி 1.5 லட்சம் பேர் இருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ். அவர் தனியாக பண்ணுறாங்களோ அவங்க கீழே 2 பேரை வச்சுட்டு பண்ணுறாங்களோ, ஸ்டார்ட் அப் மூலமாக இந்த நாட்டில் எக்கானமி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுழல்றது அப்படிங்கிறத எடுத்து சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்மளுக்கு வரி பணம் வந்ததுனால நம்ம அவங்களுக்கு உதவி கொடுக்க முடியுது. தட்ஸ் ஃபைன். இது ஒவ்வொரு உதாரணத்தோடு நான் சொல்ல விரும்பினா இது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் பேசினபோது சொன்னார் 90% இன்கம் டேக்ஸ் இருந்தது இந்திரா காந்தி அம்மா காலத்தில். நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 90 ரூபா டேக்ஸாக போகும். அது போய் இன்றைக்கி 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சா கூட வரி கட்டாதீங்கிறோம் மோடி அரசாங்கத்தில். ஐட்டம்ஸ் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். யூபி அரசில் 30% டேக்ஸ் இருந்துச்சு சிமெண்ட் மேலே, இன்றைக்கி அது 18% ஆயிருக்கு. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் 30% டேக்ஸு 18%க்கு வந்திருக்கு. காஸ்மெட்டிக்ஸ் 30% 5%க்கு வந்துருச்சு. பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரெஸ்டாரண்ட்ஸ் 21% இருந்துச்சு, இன்றைக்கி குடும்பத்தோடு போய் நல்லபடியாக ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை வீட்டில் ஒரு பிறந்த நாளோ போய் நல்லபடியாக வெளியில் சாப்பிடணும்னு போகிறவங்களுக்கு 5% தான் டேக்ஸ். செருப்பு 18% இருந்துச்சு, 5க்கு வந்துருச்சு. சானிட்டரி பேட்ஸ் 0, 18%, 13% வரைக்கும் இருந்துச்சு. அது இன்னைக்கு பெண்கள் சுகாதாரம் ஹெல்த் கருதி அதையும் 0க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாக்லேட்ஸு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் அதில் பெரிய விவரமாக போல. ஃபர்டிலைசர் பற்றி யாரோ பேசினாங்க. 12% இருந்தது ஃபர்டிலைசர், யூரியா, இன்றைக்கி 5%க்கு ஆயிடுச்சு. அதனால் எல்லா ஐட்டமையும் பார்த்து குறைச்சிருக்கோம். இது இங்கே நம்ம இப்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறீங்க, இங்கே இருக்கீங்க. நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நேஷ்னல் லெவலில் ஃபுட் ப்ராசஸிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் எக்கானமி. 2024-25 அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி $49.4 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து. அதில் உணவுப் பொருட்கள் ப்ராசஸ் செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது 20%. இந்த $49 பில்லியன் 20% உணவுப் பொருட்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். தமிழ்நாடு 2வது ரேங்க்ல இருக்கு, செகண்ட் ஹையஸ்ட் இன் நம்பர் ஆஃப் அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ். நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் நம்பர் இருக்குது. அண்ட் 8%, அதாவது இந்தியாவில் ஃபுட் ப்ராசஸிங்கோட டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட், அவங்க உற்பத்தி எவ்வளோ பண்ணுறாங்களோ அதில் 8% தமிழ்நாட்டில் இருக்குது. இதை தவிர 24,000 சிறு குறு தொழில்கள் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் இருக்காங்க. அதில் 1,100 யூனிட்ஸ் மீடியம் அண்ட் ஸ்மால் லார்ஜ் சைஸ் யூனிட்ஸ். இதெல்லாம் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் யூனிட்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அதை தவிர 8 GI டேக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு உணவுப் பொருட்கள். மணப்பாறை முறுக்கு, கோவில்பட்டு கடலை மிட்டாய், இதெல்லாம் GI டேக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தப்படுதல் பெரிய ஒரு தொழில். அதில் நிறைய வேலை வாய்ப்பு கூட இருக்குது. நான் 2047 பற்றி பேசினேன். முடிவாக இந்த 80
வருஷங்களை கொண்டாடும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு ஃபுட் கிரெயின்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் உங்களுக்கு நான் வரப்போகிற 20 வருஷங்களில் பெரிய பெரிய மாறுதல்கள் வரப்போகிறது. அதை நான் சும்மா ஒரு கோடி காமிச்சிட்டு என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் காமர்ஸ், இது ஒரு பெரிய ஒரு மாறுதல் வருது. அதில் உங்கள் அசோசியேஷன் தயாராக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். இ-காமர்ஸ், பிளாக் செயின் பேஸ்ட் ட்ரேசபிலிட்டி, அதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், அதை நம்ம உபயோகத்துக்கு முன்னாடி இது எங்கேருந்து வந்துச்சு, அதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி அது லாஸ்ட்டு எந்த யூனிட் தயார் பண்ணாங்களோ அந்த யூனிட் வரைக்கும் போகிறதுக்கான டெக்னாலஜிக்கல் லிங்க் இது தேவைப்படும். அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் இந்த ஏரியாவிலேருந்து வரும். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் காமர்ஸ். 2, சஸ்டெயினபிள் பேக்கேஜிங் அண்ட் க்ரீன் லாஜிஸ்டிக்ஸ். நீங்கள் இனிமேல் பிளாஸ்டிக் உபயோகித்து பொருளை ஒரு பேக் பண்ணியோ, உணவுப் பொருளை இப்போவே நீங்கள் பார்க்குறாங்க, குடி தண்ணி பாட்டிலை கூட பிளாஸ்டிக்கில் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நாளடைவில் இது மாறி 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 நம்ம பொருளை நீங்கள் பேக் பண்ணும்போது மிக்சரோ, முறுக்கோ, வடையோ, இல்லை அப்பளமோ, வடகமோ எதை பேக் பண்ணால் கூட சஸ்டெயினபிளாக பேக் பண்ணுங்கள், க்ரீனாக பேக் பண்ணுங்கன்ற அந்த ஒரு கட்டுப்பாடு உங்கள் மேலே வரத்துக்கு இருக்குது. அதுக்கு நம்ம தயாராகணும். இல்லை வந்துட்ட பிறகு ஐயோ எங்களால் பண்ண முடியாதுங்க எப்படிங்கன்னு ரூலை மாற்றுங்கன்னா அது ரொம்பவே இனிமேல் கஷ்டமாக இருக்கும். அந்த சேலஞ்சுக்கு ரெடி ஆக வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. 3வது, இன்டிகிரேஷன் இன்டு குளோபல் சப்ளை செயின்ஸ். நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்களோ இல்லை ஒரு பொருள் விற்கிறீங்களோ அந்த செயினில் நீங்கள் இருக்கணும், அந்த குளோபல் செயினாக இருக்கணும். இனிமேல் நம்ம நாட்டுக்குள்ளே மாத்திரம் செயின் இல்லை, எங்கேயாவது ஒரு பொருள் குறைச்ச விலையில் கிடைக்கிதுன்னா அது அங்கேருந்து நம்ம வரவழைக்கிறோமா இல்லையா? அதனால் அந்த குளோபல் வேல்யூ செயினில் உங்களுக்கு லிங்க் இருக்கணும். அண்ட் ஃபைனலாக எம்எஸ்எம்இயாக இருந்தாலும், கோஆப்ரேட்டிவ் செக்டரில் இருந்தாலும், இல்லை தனியாக நீங்கள் ஃபெடரேஷனில் இருந்தாலும் கூட டொமெஸ்டிக் மார்க்கெட்டையும் உங்கள் கண்ணில் வச்சுட்டு தான் நீங்கள் ஏற்றுமதியும் பண்ணணும். ஏற்றுமதி பண்ணுங்கள், ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் சைஸ், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் பொருளை உற்பத்தியும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை விட நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தில் 80வது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினர் அவருடைய உரையில் வரி பற்றிய புரிதலும் மற்றும் வரி பற்றிய அறிவையும் சாமானியர்களும் புரிந்து கொள்ளும் விதமாக நீண்ட நெடிய ஒரு சிறப்பு வாய்ந்த உரையை நமக்காக வழங்கிய மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலியுடன் நன்றி சொல்லிடுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவாக தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் கௌரவ செயலாளர் திரு எஸ். சாய் சுப்பிரமணியம் அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். பாரம்பரியம் மிக்க நமது தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80வது ஆண்டு நிறைவு விழா சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து மாண்புமிகு பாரத பிரதமர் தீபாவளி பரிசு அறிவிப்பை GST 2.0 வரி சீர்திருத்தத்தின் மூலம் அறிவித்து பல சிறு குறு வணிகர்களையும் இந்திய மக்களையும் நேரடியாக பலனடைய செய்து தந்தும் இந்த இனிய விழாவை சிறப்புரையாற்றிய மாண்புமிகு மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நன்றியினை வழங்கிக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி 80 ஆண்டுகளில் புரிந்த சாதனைகளையும் அடுத்து வரக்கூடிய 20 ஆண்டுகளில் செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்திட அறிவுறுத்த எங்களுக்கு வழியமைத்து தந்த நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர்களுக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை புரிந்திருக்கும் பல வியாபார பிரமுகர்களையும் அவர்களுக்கு கௌரவிப்புக்கு உறுதுணையாக இருந்த நமது சங்கத்திற்கு உறுதுணையாக என்றும் துணை நின்று வந்திருக்கும் மிக குறுகிய கால்களில் விழா முடிவு செய்யப்பட்டாலும் நமது சங்கத்திற்கு ஐடாஸ் கடர் மகாலை ஒதுக்கி தந்த வேலம்மாள் நிறுவனத்தின் அவர்களுக்கும் பாரம்பரியமிக்க நமது சங்கத்தின் 80 ஆண்டு கால வரலாற்றையும் மற்றும் பல ஆளுமைகளின் கருத்துக்களையும் கட்டுரைகளையும் மத்திய அரசு சார்பாக கொண்டு வர செய்யப்பட்ட 80வது ஆண்டு விழா மலரையும் சிறப்பாக செயல்படுத்தி
தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் என நிரூபித்து காட்டி சிறப்பாக பணியாற்றி வந்த சக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகள் பல. சங்கத்தின் அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பல்வேறு வணிக பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள், தணிக்கையாளர்கள், காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், சிவகாசி வினோத் பிரிண்டர்ஸ், S2 ஈவெண்ட்ஸ், LED டிஜிட்டல் பேனர், மைக், சமையல் வல்லுநர்கள் அவர்களுக்கும், சங்க அலுவலகத்தில் பணியாற்றிய மேலாளர் தேவி அவர்களின் தலைமையில் பணியாற்றிய எங்கள் சங்கத்தின் அனைத்து நபர்களுக்கும் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நன்றியை மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். 80 ஆண்டுகள் என்பது வரலாறு, அதில் நானும் நீங்களும் உள்ளோம் என்பது மிகவும் பெருமை அளிக்கின்றது. அது மட்டுமின்றி நாளை சனிக்கிழமை 20/9/2025 நாள் நமது சங்கத்தின் 80வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் காலை 10 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் நடைபெற உள்ளது. இதில் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி உரை வழங்கிய உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த விழா இனிதே நிறைவு பெறுகின்றது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அரங்கை விட்டு செல்லும் வரை தயவு செய்து அனைவரும் அமைதி காத்து சிறப்பு விருந்தினருக்கு விடை கொடுப்போம் என்பதனை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் அனைவருக்கும் இரவு விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவரையும் அன்புடன் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றோம். அனைவருக்கும் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உண்டு மகிழ்ந்து செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். தயவுசெய்து வழியில் நிற்கவங்க